GT Holidays, South India's #1 travel brand. இலங்கையிலே புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ரூகாந்த குணதிலகவின் மகள் விண்டி குணதிலக அவர்கள் இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார் சனூப் அவர்கள். இவர்கள் இருவருமே மிகவும் பிரபலமான இசை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் என்ன தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கும் பிரேக்கப் ஆகும், அவங்களுக்கும் வலிகள் இருக்கு. அவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கக்கூடிய விதமா இந்த ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம் அப்படின்ற சாங் இணையத்தில் சம வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இந்த சாங்குடைய பின்னணியை பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இலங்கையில் புகழ்பெற்ற பாடகரான ரோகாந்த குணதிலக் அப்படின்னு அழைக்கப்படுறவருடைய மகள் தான் விண்டி குணதிலக். ஸோ அவங்க தான் இந்த பாடலை பாடியிருக்காங்க. இலங்கையை சார்ந்த அவங்க ஒரு ஸ்ரீலங்கன் இண்டிபெண்டன்ட் சிங்கர். இலங்கையை சார்ந்த இண்டிபெண்டன்ட் சிங்கரா இருக்கக்கூடிய அவங்க ஐயோ சாமி அப்படின்ற சாங் மூலமா உலக லெவல்ல ட்ரெண்ட் ஆயிருக்காங்க. இலங்கையில நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க, அவங்களுக்கான உரிய அங்கீகாரம் வெளியில தெரியல. அப்படி இருக்கும்போது விண்டி பாடிய இந்த ஐயோ சாமி நீ எனக்கு வேணான்ற பாடல் எல்லாருக்கும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு ரிப்பீட் மோட்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாடல் இதுவரை 7 மில்லியன் பார்வையாளர்கள் பார்வையிட்டிருக்கிறார்கள். அதே போன்று இலங்கையிலே யூடியூப் தளத்திலே ரெண்டிங்கில் முதல் தரத்தில் இருக்கிறது. அதே போன்று அரபு நிகழ்ச்சியில் கூட 38வது தரவரிசைப்படி 38வது இடத்திலே இந்த பாடல் இடம் பிடித்திருக்கிறது. டிக்டாக்கில் கூட 50,000க்கும் மேற்பட்ட ஆனா இந்த பாடல்ல இருக்கக்கூடிய வரிகள்லாம் கேட்டு பாருங்களேன். என்னுடைய மனசாட்சியை விலை பேசிருக்கே இது நியாயமா, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு கேக்குறாங்க. என்னை விட்டுட்டு போன பிறகு என்னை பத்தி தப்பா பேசாத, எனக்கு பண்ணதை வேற யாருக்கும் செய்யாதன்னு அட்வைஸும் பண்றாங்க, வலியும் வெளிப்படுத்துறாங்க.
இதை கேட்ட சூப் கேர்ள்ஸ் நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரேக்கப் மெமரிஸை இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் மனசுல வருதுன்னு நினைச்சு அழுகுறாங்களாம். ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம், பொய்யா பேசினது எல்லாம் போதும்னு இவங்களுடைய பாடல் இணையத்துல இப்ப ட்ரெண்ட் செட்டரா இருக்கு. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. இலங்கையினுடைய இசை வரலாற்றிலே, தமிழ் இசை வரலாற்றிலே அதிகமான பார்வையாளர்கள் பார்த்த பாடலாக இந்த பாடல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாடலுக்கு எங்களுக்கு உலகமெங்குமே மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைப்பது மகிழ்வை தருகிறது. தமிழ் சினிமாவில் ஆண்களுக்கான காதல் பாடல்கள், காதல் தோல்வி பாடல்கள் அதிகம் இருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு சுயாதீன பாடல்களாக பெண்களுக்கான காதல் தோல்வி பாடலாக இந்த பாடலை நான் எழுதியிருக்கின்றேன். பெண்களுடைய மனதை இந்த பாடல் மனதில் இருக்கின்ற விடயங்களை இந்த பாடல் பிரதிபலிப்பதனால் பெண்களுக்கு அதிகமாக பிடித்த பாடலாக இந்த பாடல்கள் கொண்டிருப்பது மகிழ்வை தருகிறது. GT Holidays, South India's #1 travel brand.